ஸோ ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரியில் இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஸோ W is equal to half mv square minus half mu square பார்த்தோம். ஒருவேளை if work done by the force is equal is W is positive னு வச்சிங்களேன், அது நேர்குறியாக என்ன ஆகும், W positive வந்து என்ன ஆகும், what is this, it implies kinetic energy final is greater than kinetic energy initial. அப்போ என்ன அர்த்தம், work done by the force on the object is positive na, the object's kinetic energy increases. So kinetic energy increases. இது இந்த கேஸுக்கு. ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா, if work done by the force on the object is suppose negative னு வச்சிங்களேன், இப்போ என்ன ஆகும், when it can be negative only இது வந்து இதோட கம்மியாக இருந்தால் மட்டும் தான் நெகட்டிவாக இருக்கும். It implies kinetic energy final is less than kinetic energy initial. அதாவது half mv square அப்படின்றது half mu squareங்கிறது half mv squareோட அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், the kinetic energy of the object is decreases. ஸோ மூணாவது கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். if W is equal to 0 ன்னு அர்த்தம், there is no change in kinetic energy. So del Ke, அதாவது change in kinetic energy will be 0. எக்ஸாம்பிள் பார்த்தேன், ஒரு சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு W அப்படின்றது here del Ke. Wங்கிறது more than one force இருந்துச்சு, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், if more than one force doing work on the system, work on the object, so நம்ம என்ன எழுதணும், W net, net work done அப்படின்றது தான். So here W net represent net work done by the forces. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, ஏன்னா இது வந்து அது இந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி போட்டித்தரவில் கூட அந்த கேள்விகள் வர்றதுண்டு. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ வில் டேக் ஒரு 1 kg ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு 1 கிலோமீட்டர் உயரத்தில் நான் வந்து கீழே விட போகிறேன். ஸோ ஐ டேக் h is equal to 1 கிலோமீட்டர் அண்ட் அந்த பொருள் என்ன ஆகும், கீழே வர வர வந்து தரைக்கு வந்து மோதும். ஸோ தரையை மோதும் போது அதோட வெலாசிட்டி வந்து ஜஸ்ட் டேக் இட் 100 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதோட வெலாசிட்டி வந்து 100 மீட்டர் பர் செகண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 கிலோமீட்ரு உயரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போயிட்டு அதை நான் விடுறேன், அது தரையை நோக்கி வந்து தரையை மோதுது, தரையை மோதும் அதோட வெலாசிட்டி வந்து 100 மீட்டர் பர் செகண்ட். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் what is the work done by the air friction அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பொருள் கீழே விழும்போது என்ன ஆகுது, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த பொருள் மேலே, ஒன்று வந்து டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து தி அப்வர்ட் ஏர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ டவுன்வர்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், முந்தின வேலை mgh பார்த்துருப்போம். பட் அப்வர்டு ஏர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு நம்ம ஃபோர்ஸோட ஃபார்ம் கிளியராக தெரியாததுனால நம்ம அதை கண்டுபிடிக்கணும். பட் நம்ம அதனுடைய ஒர்க் டனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது வாட் இஸ் த நெட் ஒர்க் டன் இன் திஸ் எக்ஸாம்பிள், W net is equal to W gravity plus W air friction is equal to the change in kinetic energy of the object. So what is the initial kinetic energy, நான் சொன்னேன் அப்படியே அந்த பொருளை விட்டுறீங்க. அப்போது initial kinetic energy will be this is equal to half mv square minus half mu square. U வந்து 0. அப்போது what is the kinetic energy initial, this will be 0. So W net is equal to W gravity W air
is equal to simply half kinetic energy. So, நமக்கு தெரிய வேண்டியது என்னது? We need to find what is the work done by the air. So, that is equal to half mv square minus work done by the gravity. So, நீங்கள் முந்தைய பகுதியில் பார்த்துருப்பீங்க, what is the, when object falls from some height to some distance from ground level, what is the work done by the gravity? So, W will be mgh. நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளியராக, நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க. So, what is the mass? Mass will be 1 kilogram. So, for simplicity நான் என்ன பண்ண போகிறேன், நான் just for simplicity you take g will be 10 meter per second square. So, this will be 10. What is the height? Height will be, I told, 1 kilometer. அப்போ 1 kilometer என்னது? It's the 1000 meter. This is 10 ms minus 2. Okay. So, W is equal to now 1 into 10 into 1000. So, I will get 10 power 4 joule. So, we can பார்த்துருக்கோம் work ஓட unit என்னது joule. It has a unit of energy. So, 10 power 4 joule. Now, அதே மாதிரி we can calculate what is the half mv square. So, 1 by 2 into what is the mass? Mass will be 1 kg. What is the v square? What is final velocity when it reaches the object? When it reaches the earth, v is equal to 100. So, it will be 100 square. Okay. So, what is 100 square? நமக்கே தெரியும் 100 square will be 10,000. 10 power 4 divided by 2, I will get 5,000. Okay. So, this is 10 power 4 joule, this is the 5,000 joule. So, W air will be 5,000 joule minus 10 power 4 nothing but 10,000 joule. So, it will be minus 5,000 joule. So, ஏன் மைனஸ் சைன் வருதுங்க? ஏன்னா மைனஸ் சைனுங்கிறது ஃபோர்ஸ், ஏர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்போர்டில் இருக்குது, பொருளோட டிஸ்பிளேஸ்மென்ட் டைரக்ஷன் வந்து டவுனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் வில் பி 180 டிகிரினால த மைனஸ் சைன். அண்ட் ஆல்சோ த அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ட்ரை டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஆர் ட்ரை டு ரெடியூஸ் த கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் ஒருவேளை ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த பொருள் வந்து இதை விட இன்னும் அதிக வேகத்தில் வந்து தரை நோக்கி மோதும். ஸோ அப்போது இந்த மைனஸ் 500 ஜூல் அப்படின்றது மைனஸ் நெகட்டிவ் சைனுங்கிறது அந்த பொருளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே mgh அப்படின்றது இந்த கிராவிட்டி பண்ணுற ஒர்க். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், இது வந்து என்னது, இட்ஸ் a பாசிட்டிவ். W will be plus mgh actually. ஏன் அப்படின்னா, what is the definition of work done by the force? Force into force F dot dr, F dr cos theta. So, object வந்து மூவ் ஆகும்போது what is the direction of the gravitational force? Downward. What is the direction of displacement? Downward. So, ரெண்டுமே 0 டிகிரினால so work will be positive. So, இது வந்து positive value. The work done by the gravity will be positive and work done by the air friction will be negative. So, நமக்கு அந்த physical meaning போடுவோம். ஏன்னா ஏன் இது பாசிட்டிவாக இருக்குது? வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளுடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுல இந்த பாசிட்டிவ் அப்படின்ற வாட்டி குறிக்குது. இது பொருளுடைய வேகத்தை கம்மி பண்ணுறதுக்கு முடியாது, அதனால் அது நெகட்டிவ் அப்படின்றது இதில் நமக்கு தெரியுது.